ஐயோ என்னாச்சுமா விஜய்? எந்திரி விஜய், பாத்து. அடிபட்டுச்சா விஜய்? ஒண்ணும் இல்லம்மா. அச்சச்சோ விஜய் அடிபட்டுச்சா? சாரி விஜி, தெரிஞ்சே மோதிட்டேன். தெரியாம மோதிட்டேன். இல்ல ஒண்ணும் இல்ல சித்தி. ஐயோ இப்பதானே மயக்கம் வருதுன்னு சொன்ன, இப்ப ஆட்டோ வேற மோதிருச்சு. எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கொலை பாக்குறீங்களா? ஏங்க ஏன் தப்பா பேசுறீங்க? உங்க பொண்ண கொல்றதால எங்களுக்கு என்ன லாபம்? அதுவும் விஜய் எங்க வீட்டு வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. விஜய் அடிபட்டுச்சாமா? காட்டு, நீங்க ஒண்ணு பாக்க தேவையில்ல. ஐயோ ரத்தம் விஜய், ரத்தம். ரத்தம் மாறா. அத்தை, என்ன நீ பாத்துக்கிட்டே இருக்க? கருப்பமா இருக்கிற பொண்ணு மேல ஆட்டோ மோதிருச்சு. டாக்டர்கிட்ட போணும்ல. ஆமா ஆமா ஆமா, டாக்டர்கிட்ட போணும். நீ வா, வண்டியில ஏறு, முதல்ல டாக்டர்கிட்ட போலாம் வா. இல்ல சித்தி, அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன காயந்தேன். நீ நல்லா தான் இருப்ப. வயித்துல இருக்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாம இருக்கணும்ல, அதானே ரொம்ப முக்கியம். வா, ஒரு எட்டு டாக்டர் போய் பார்த்துட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். சின்ன காயந்த சித்தி, பரவாயில்ல. வாங்க கோயிலுக்கு போலாம். விஜய் சொன்னா கேளு விஜய், கோயில் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல எங்களுக்கு நீதான் முக்கியம். கையெல்லாம் பாரு, சிராச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. வா, முதல்ல வா, டாக்டர்கிட்ட போலாம் வா. எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு கூப்பிடுறாங்க? வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டாங்களா? வா வா மாரா, நீயும் வீராவும் ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்க, பாத்துக்கலாம். நீங்க போங்க. வா, 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 நாங்க வா, வரோம். வா, இல்ல, வேணாம். ஏறு விஜி, ஏறு. இன்னைக்கு வா, ஏறு ஏறு, வண்டியில ஏறு. தள்ளுமா கண்மணி, வண்டியில ஏத்தாவல. அவளை இன்னைக்கு அவளுக்கு கிளைமேக்ஸ் தான். டாக்டர், ஐயோ, டாக்டர் மச்சான், எங்க நான் இருக்கீங்க? சொல்றேன்ல, எனக்கு நீ அமைதியா ஒண்ணும் இரு, இல்ல. ஒண்ணும் தெரியாது. டாக்டர் எங்க இருக்கீங்க? எனக்கு விஜி, ஒண்ணும் விஜி, இல்ல. விஜி, பாத்துலாம். இப்ப எதுக்கு வெங்க வெங்க நடந்து வந்துட்டு இருக்க? ஏன் என்னாச்சு? என்ன விஜி, கர்ப்பமா இருக்க, அடிபட்டு இருக்கு, இப்படியா நடந்து போக? அது வந்து அதுவும் எவ்வளவு பெரிய அடி. டாக்டர் எங்க அதெல்லாம் இருக்கீங்க? இல்ல. இப்ப எமர்ஜென்சி. வந்து உனக்கு டாக்டர், தெரியாது ஐயோ, இப்ப நான் காப்பாத்தி ஆகணுமே. விஜி, இதுல உட்காரு. தெரியலையே. இதுல உட்காரு. எதுக்கு வீல் சேர்? ஐயோ மச்சான், எதுக்கு? மச்சான், என் காலம் உடைஞ்சிருக்கு. நான் நடந்தே வரேன். விஜய், அவன் தான் சொல்றான்ல, உட்காரு விஜய். சித்தி, எனக்கு எதுவுமே ஆவல. விஜய், ஆவிடுங்க. உட்காரு, விஜய், உட்காரு. அப்படிதான். உட்காரு. என்ன நீங்க வயித்துக்குள்ள கறி இப்படி தள்ளி விடுறீங்க? இல்ல வலிமா, அது Sorry, தெரியுமா, sorry. தெரியுமா? மெதுவா உட்கார வைங்க. ஐயோ, இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. டாக்டர், எனக்கு ஒண்ணுமே இல்ல. யாருமே வர என்னாச்சு? மாட்டாங்க. ஏன் மச்சான், நான் இரு விஜி. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர் பார்க்கணும். சீக்கிரம் ஐசியூ வார்டு ரெடி பண்ணுங்க. ஐசியூவா? மச்சான், என்ன பேசுறிய? ஏங்க, எனக்கு எதுவுமே ஆவல. நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்க. உள்ள இருக்கிற குழந்தைக்கு என்னாச்சுன்னு யாருக்கு தெரியும்? நீங்க ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. நான் பண்ண தப்புக்கு நான் தான் பரிகாரம் தேடணும். நீ உட்காரு. மேடம், நீங்க போங்க. நீ உட்காரு. உட்காரு, உட்காரு, உட்காரு. ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. உட்காரு, விஜய். ஆபரேஷன் பண்ணாதான் இது வந்தாலும் தெரியும். டாக்டர், என்னாச்சுங்க? ஏன் சத்தம் போடுறீங்க? டாக்டர், இவங்க கர்ப்பமா இருக்காங்க. நான் தெரியாம ஆட்டோவால மோதிட்டேன். கீழே விழுந்துட்டாங்க. அடி எதுவும் பட்டிருக்கா? வெளியில எதுவும் அடிப்படல டாக்டர். எல்லாமே உள்காயம் டாக்டர். டாக்டர், எனக்கு அடியெல்லாம் படல. நான் நல்லா தான் இருக்கேன். இவங்க தான் என்ன தேவையில்லாம ஆஸ்பத்திரி கூட்டு வந்துட்டாங்க. இல்லம்மா, உங்களுக்கு காயம்படாம இருக்கலாம். வயித்துக்குள்ள குழந்தை இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா படிக்கட்டுல வலிக்க விழுந்து காம்ப்ளிகேட் ஆன கேஸ் எவ்வளவோ இருக்கு. ஐயோ, கடவுளே, எங்க குடும்ப வாரிசுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. உன்னை கும்பிட தானே வந்தோம். இப்படி அபசகுனமா பண்ணுவியா? ஒன்னும் பயப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நர்ஸ், இவங்கள வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. விட்டுட்டு prescription வாங்கிட்டு வாங்க. அப்படி சொல்லாத விஜய். டாக்டர் வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த வண்டி எல்லாம் வேணாம். நான் நடந்து வரேன். நடக்க கூடாது. உட்காரு, உட்காரு. அப்படி சொல்லுங்க மேடம். மேடம், நீங்க கூட்டு ஐயோ, போங்க. சீக்கிரம் ஐயோ, வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கூட்டு போங்க. இது வேணாம். எங்க வீட்டு புள்ள இருக்கு வயித்துல. கடவுளே. அம்பிகா, என்ன இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பாவம் புள்ள அங்க கஷ்டப்படுறால. போ, கூட போய் இரு. போறேன். போ, துணைக்கு போய் இரு, போ. போ. டாக்டர், இந்தாங்க. கொடுமா. இந்தாம்மா, இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ரிப்போர்ட் கிளியரா இருக்கணும். ஓகே டாக்டர், எடுத்துறேன். போங்க. ஹலோ, ஹலோ, ஹலோ. அவ ஏதாவது பணம் கொடுத்து ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லுவா. ரிப்போர்ட் கரெக்டா இருக்கணும். அவங்க சொல்றது புரியுதுல்ல? புரியுது டாக்டர். பேஷண்ட் சொல்ற எதையும் நீங்க காதுல வாங்க கூடாது. ரிப்போர்ட் தப்பாச்சு. நான் கரெக்டா எடுத்துறேன் டாக்டர். சீக்கிரம் ஓகே போங்க. டாக்டர். மாறன், என் கூட வாங்க. வந்துடுறேன். இருங்க வரேன்.
இவளால என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. மாறன் சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அவ பெரிய ஃப்ராடா இருக்கா டாக்டர். கர்ப்பமே இல்லாம கர்ப்பமா இருக்கன்னு சொல்லி பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்கா. அவளால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா எங்க குடும்பத்துல. நடிச்சே எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டான். விடுங்க மாறன், டெஸ்ட் ரிசல்ட் நாளைக்கே வந்துடும். அவங்க கர்ப்பமா இல்லையாங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். நீங்க உங்க சைடு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லும் போது உங்களுக்கு ஃபேவரா தான் வரும்னு நினைக்கிறேன். வரணும் டாக்டர். வந்தாதான் அவ முகத்திரையை கிழிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்த முடியும். ம். வா போலாம். ஏன் வீரா, ஆ நாம இந்த ஃபங்க்ஷனுக்கு கிரௌட கூப்பிட்டுருக்கோம்ல, ஆமா, அது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் பேர்த்த கூப்பிடுவோமா? போதும் போதும். இல்ல வீரா, எப்படியும் அவ கூப்பிட்டு வெளிப்பட போகுது. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பெரிய கிரௌட கூட்டினா தானே அந்த சீன் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆ கூப்பிட்ட வரைக்கும் போதும். நீ ஃபர்ஸ்ட் ரோட்டை பார்த்து ஒழுங்கா ஓட்டுறா. இவன் எதுக்கு இந்த டைமில் கூப்பிடுறான்? திரும்ப திரும்ப ஏய் என்னாச்சு? வீரா, ம்? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு. சரி. என்ன எந்த கேள்வியும் கேட்காம ஓகேங்கிறா? ஐயோ, அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ம்? என்ன? நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு எதுவுமே கேட்காம பட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு 1000 வேலை இருக்கும்பா. அது எதுக்கு தேவையில்லாம நோண்டணும்? நீ கிளம்பு. இல்ல, புருஷன் எங்க போனாலும் எங்க போறேன்னு பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்லாம போனா ஏதோ தப்பு பண்ண போறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவ. ஏன்? நீ எதுவும் தப்பு பண்ண போறியா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. புருஷன் மேல நம்பிக்கை இருந்தா காரணம் கேட்க தேவையில்ல. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு. கிளம்புடா. நீ பார்க்க வேண்டிய ஆளு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. கிளம்பு. யார சொல்ற? நீ யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னல. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்போ என்ன வேலையா போற? ஒருத்தரை பார்க்கணும், ஃப்ரெண்டு. ஓ, நம்ம கடை விஷயமா. அதத்தான் நானும் சொன்னேன். கிளம்பு. இவன் நம்ம மேல சந்தேகப்படுறாளா சந்தேகப்படலையா? குழப்பமா இருக்கே. நாளை பின்ன இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணுவாளோ? பார்த்துக்கலாம். அது முக்கியம் இல்லை. இங்க பார், நீ கேட்ட காசை கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே இதை வச்சு ஏதோ ப்ளே பண்ணணும்னு நினைச்ச உன்னை கொன்னுட்டு மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? என்கிட்ட எவ்வளவு பெரிய சீக்ரெட் இருக்குன்னு தெரியல. என்ன கொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டியா? அவனை இங்கேயே வச்சு சொருகிடுவேன். சொல்லுங்க சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிற ஆளும் அந்த பொண்ணும் யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார். கண்டுபிடிச்சிடலாம். வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்ல சார், இந்த ஒரு எவிடன்ஸ் மட்டும் தான் இருக்கு. நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். கேளுங்க சார். கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள குட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன். அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. இனிமே வாலாட்ட மாட்டல்ல? நான் எதுக்குங்க பிரச்சனை பண்ண போறேன்?
எனக்கு நிறைய வறுமை கடன் கஷ்டம்னு இருக்குங்க. அதனால எனக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இதுல இருந்து விளையிடுனா நானும் பொழைக்க வேணாமா? அதுக்கு என்ன பண்ணுங்கிற? அதுக்கு ஒரே ஒரு தடவை கடைசியா ஒரு பெரிய அமௌண்டா கொடுத்து செட்டில் பண்ணிருங்க. நானும் வீடியோலாம் மொத்தமா டெலீட் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறேன். கோச்சுக்கிறாதாண்ணா, எனக்கு வேற வழி தெரியலண்ணா. இப்ப நீங்க என்ன கொன்னு போட்டாலும் இங்க இருந்து என்ன வெளியில போக விடாம தடுத்தாலும் அந்த வீடியோ சேஃபா ஒரு இடத்துல இருக்குண்ணா. அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. நான் உன்னை மிரட்டினா சைலண்டா நீ என்ன மிரட்டுற? சே உங்களை மிரட்டலண்ணா, இதுல இருக்கிற பிரச்சனையை சொன்னேண்ணா. அது போதும், நான் பாத்துக்கிறேன். சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கேஸ் உங்களுக்கு 10ஓட 11ஆ இருக்கலாம். ஆனா இதுதான் சார் எங்களோட லைஃப். இந்த உண்மை தெரிஞ்சா எங்க குடும்பத்துல இருக்கிற பல பிரச்சனைகள் சரியாகும். உங்களை பத்தி நான் வெளியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். போலீஸால யூகிக்க முடியாத கேஸ் எல்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் இந்த கேஸுக்கு உங்க ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த கேஸும் எனக்கு முக்கியம்தான். இன்னைக்கு பல கேஸை முடிச்சு நல்ல பேரோட இருக்கிறதுனால தான் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க. அந்த பேரை நான் காப்பாத்துவேன். நீங்க தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. போயிட்டு வாங்க. சரி, நான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு, தெரியாம கூட இந்த வீடியோ யார் கைக்கும் போக கூடாது. கையை நீட்டி நான் காசு வாங்கிட்டேன்னா அதுல நான் கரெக்டா இருப்பேனா? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. கிளம்பு. சார், நான் போயிட்டு வரேண்ணா. இவன் என்ன பண்றாங்க? நம்ம எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு இங்க சுத்திட்டு இருக்கா. ஆமா, இவளுக்கு பயந்து நான் ஏன் ஒளியணும்? மாறா, பயந்து ஒளிஞ்சேன்னா உன் மேல டவுட் வந்துடும். கேஸ்ட்ரோல பிஹேவ் பண்ண. இவன் மட்டும் எங்க போறான் வரான்னு சொல்ல மாட்டான். நாம மட்டும் எதுக்கு பயப்படணும்? நாம என்ன தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? கேஷுவல் கேஷுவல். ஏய், நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்னல? ஆமா, நான் எனக்கு இங்க ஒரு வேலையா வந்தேன். நீ என்ன பண்ற இங்க? நான் இங்கதான் ஒருத்தரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு என்ன வேலை இங்க? நான் புக்கு வாங்க வந்தேன். புக்கா? கையில புக்கவே காணோம். ஆமா, இந்த பில்டிங்ல புக் வைக்கிறாங்களான்னு உனக்கு தெரியாதா? கீழே பெரிய கவுண்டரே இருக்குதாமா. நான் இந்த பில்டிங் ஃபுல்லா சுத்தி இருக்கேனே, ஒரு புக் கடை இல்லையே. இல்லையா? இங்கதான் எனக்கு அட்ரஸ் சொன்னாங்க. அதனாலதான் தேடி வந்தேன். ஒருவேளை அட்ரஸ் தப்பா கொடுத்திருப்பாங்க. ஆமாமா. ஆமா, நீ யார பார்க்க வந்த? நான் யாரையும் பார்க்க வரல. அது இல்லையே, நீ யாரையோ பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தானே வந்த? ஆமால, பார்க்க வந்தேன். வர்ற வழியில பசிச்சுதா, அதான் ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு சாப்பிட்டு போலாமேன்னு இந்த பக்கம் வந்தேன். சாப்பிட்டு போலான்னு இங்க வந்த? ஏங்க இருக்கு. இல்ல நீ சாப்பிடு, பரவாயில்ல, எனக்கு பசிக்கல ஒண்ணும். நீ சாப்பிடு. நல்லா இருக்கும், சாப்பிடு. போலாமா? என்ன சார் இது? எவ்வளவு நேரம்? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ராகவன்? உங்க தம்பி புதுசா கடை ஆரம்பிச்சிருக்காரு. நல்லபடியா பிசினஸ் போயிட்டு இருக்கு. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னதுனால தானே நாங்கெல்லாம் வந்தோம்.
அவரை மீட் பண்றதுக்கே இவ்வளவு லேட்டானா எப்படி ராகவன்? இல்ல அது ஒரு அர்ஜென்ட் வேலையா வெளியில போயிருக்கான். இப்போ வந்துருவான். ஒரு 5 நிமிஷம். என்ன சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இதோ வந்துட்டா சார், இருங்க. டேய் என்னடா இங்க என்ன பண்ற? மாறா எங்கடா போயிருந்த? பக்கத்துல ஒரு வேலையா போயிருந்தேன். ஏன்? மணி என்ன ஆகுது? நம்ம கடையை நிறைய பேர் இருக்காங்களே பாக்குறதுக்கு. இந்த கடையை பாத்துக்கிறதுக்கு நீ மட்டும் தானே இருக்க. நீ லேட்டா வந்தா எப்படிடா? இங்க பாரு, லேட்டா வந்தது பிரச்சனை இல்லை, ஆனா இது உன் கடை. நீ முதல்ல வந்தாதான் பிசினஸ் பண்ண முடியும். சரிடா. இவங்க எல்லாருமே நியூ கிளைண்ட்ஸ்டா. வணக்கம். உன்கிட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம். ஓகே சார், இன்னும் ஒரு வாரத்துல டெலிவரி கொடுத்துருங்க. கண்டிப்பா சார். டெலிவரி பண்ணிடலாம். கொடுத்ததுக்கு பாத்துக்கலாம். ஓகே சரி ஓகே ராகவன். ஓகே தேங்க்யூ சார். சரி, தேங்க்யூ. அதெல்லாம் கரெக்டா நாங்க பண்ணிடுவோம். கிளம்புறோம். வாங்க போலாம். கிளம்புங்க சார். டெலிவரி சீக்கிரம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணாதீங்க, ஓகேவா? வீரா, ஆ நீ முதல்ல கடையை திறந்து வியாபாரத்தை ஆ கவனிச்சு சரி சரியா? மாமா நீ போ, தரக்குறேன். நீ போ. வா மரா. டேய், நீ என்ன ஐடியால இருக்க? என்னடா? வீட் எதிர்த்து தனியா பிசினஸ் பண்ண வரேன்னு வந்த. சின்ன கடையா இருந்தாலும் உங்ககிட்ட பொருள் தரமா இருக்குன்னு 4 பேர் வாங்க வராங்க. அந்த கஸ்டமர் பார்த்து பேசுறது இல்லையா? அதான் பேசிட்டமேடா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாறா, என்னைக்குமே பிசினஸ் பண்ற நம்ம கஸ்டமருக்காக வெயிட் பண்ணலாம். கஸ்டமர் நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இது அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த மந்திரம். எப்படி அதெல்லாம் மறந்துட்டு உன்னால இருக்க முடியுது? டேய் என்ன என்ன பண்ண சொல்ற இப்ப? அதான் வந்துட்டேன்ல, பேசிட்டோம்ல. இல்ல மாறா, உனக்கு பிசினஸ்ல அக்கறையே இல்ல. எப்ப பாரு எங்கேயாவது சுத்திட்டே தான் இருக்க. நானும் கொஞ்ச நாளா உனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பாதி நேரம் நீ கடையில இருக்கிறது இல்லடா. தொழிலை தாண்டி உனக்கு என்ன பிரச்சனை? டேய் புரியாம இங்க பாரு. பேசாதடா. என்னைக்குமே நம்ம செய்யற வேலை தான் நம்மளை காப்பாத்தும். வேற எதுவும் நம்ம கை கொடுக்காது. அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க. சும்மா வீரப்பா சவால் மட்டும் விட்டா பத்தாது. சரியா தொழில் பண்ணவும் தெரியணும். டேய் நான் என்ன நிலைமையில இருக்கேன்? சும்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்காதடா. டேய் வாய மூடுடா. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு உன்னை காப்பாத்த தான் தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். போதுமா? டேய் என்னடா சொல்ற? ஆமா, நம்ம அன்னைக்கு விட்டு வச்ச மிச்சம் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆளாளுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா அந்த நாதரிகிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சுட்டு அப்புறம் ஒரு மாதிரி பேசியிருக்க. அவன் அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவனெல்லாம் சமாளிக்க வேணாம். சும்மா பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்ட்டு. பிஸ்னஸ் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். உன் லைஃப் அந்த மாதிரியா? போய் வேலையை பாரு போ. என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். மாறா, நீ என்னடானா அந்த நாதரிகிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சுட்டு அப்புறம் ஒரு மாதிரி பேசியிருக்க. அவன் அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். நான் பார்க்கறது உண்மைதானா? அடடே பாருடா. என்ன பாரா? இப்பெல்லாம் ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சிட்ட போலயே. இல்லடி, ரொம்ப நாளா நீ படிச்சு நான் பார்க்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஆட்டோ ரேஸ் குடும்ப பிரச்சனைன்னு சுத்திக்கிட்டே இருந்த. அதை சொன்னேன். நான் படிக்கலன்னு உனக்கு தெரியுமா? நீ நைட்டு 10 மணிக்கு படுத்தா காலையில 6 மணிக்கு தான் எழுந்திருப்ப. நான் காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பேன். உனக்கு அது எப்படி தெரியும்? அப்படியா? சொல்லியிருந்தா நானும் இடையில எந்திரிச்சு அதை காஃபி போட்டு கொடுத்துருப்பேன்ல. அப்படியே ஒன்றும் தேவையில்ல. போ போ, எழுந்து போ, டிஸ்டர்ப் பண்ணாத போ. எனக்கு இது தேவைதான். ஏய் தம்பி, இவன் என்ன காலையிலே கோலம் போட்டு வர்றான்? மாறா, குடிச்சிருக்கியா? இவ கண்ணு முன்னாடி இட மாட்டுவ. வா. டேய் என்னடா? என்ன மன்னிச்சிடு மாறா. இந்த உலகத்திலே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தம்பி எவனுக்கும் கிடைக்க மாட்டான்டா.
நம்ம அம்மா அப்பா அத்தை அவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டடா நீ. சோடே குடிச்சிட்டு வளராதடா. கொஞ்ச நாள் அடங்கி இருந்தேன், இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் உனக்கு செட் ஆகுதுன்னு தெரியும்லடா. இல்லடா, மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. என்னால நீ எவ்வளவு கஷ்டப்படுற, எவ்வளவு அவமானப்படுற அத புரிஞ்சுக்காம காலையில உன்னை திட்டல, ஐயோ அசிங்கமா அழுவறானே, காயப்படுத்தல. சாரி மாறா. டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, அன்னைக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆவாங்க. இப்போ உன்னை எங்க படுக்க வைக்கிறது? மாறா, என் உயிரே நீதான்டா. அட இருடா, நீ மட்டும் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அன்னைக்கு நோ, இத நான் சொல்லிதான் ஆகணும். டேய் இல்ல மாறா, நான் தான்டா தப்பு பண்ணேன். டேய் இப்ப வரைக்கும் இல்ல, நான் உண்மையை சொல்லுவேன். நான் உண்மையை சொல்லுவேன். அது அன்னைக்கு நான் காரு வா வீரா. டேய் உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் சொல்லணும். இருறா. டேய் அமைதியா ராகவா. இத்தனை நாள் சொல்லாது தப்புதான். டேய் நான் இருறா, நான் சொல்றேன்டா. டேய் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ பேசாம போய் படு. டேய் இல்ல டேய் ராசா, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. இல்ல வீரா, நான் சொல்லணும். மாறா ஒரு நிமிஷம் இரு. ஆ மாமா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, நீங்க சொல்லுங்க மாமா.